செய்தியை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 105வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து நாம் தொடங்குவோம். சங்கீதம் 105வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். பிதாவே, ஸ்தோத்திரம் ஐயா, உடைய வார்த்தையில் வல்லமையான வார்த்தை உடைய பிரசன்னத்திற்கு கொண்டு வருகிறோம். இந்த வார்த்தையில் உடைய வல்லமை இன்னும் இறங்குவதாக. ஆவியானவரின் நீரே எங்களிடத்தில் இந்த வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்துவதாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எங்கள் இதயத்தை திறந்து தருகிறோம். எங்கள் இதயத்திற்குள் உடைய சத்திய வார்த்தை பிரவேசித்து எங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆளுகை செய்யும் வாழ்க்கையாக அமைவதாக என்ற இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆனந்தத்தோடும் விசுவாசத்தோடும் பெற்றுக்கொள்ளுகிறோம் உம்முடைய சத்திய வார்த்தை இயேசு நாமத்தில் பிதாவே. அமேன், 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 அமேன். காருவோம். சங்கீதம் 105வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தேங்க்யூ. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. யார் சொன்ன வார்த்தை? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். அதாவது கர்த்தர் ஒவ்வொரு நேரத்திலும் நம்மிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் சுவிசேஷங்களை வாசிக்கும் போது அதில் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? என்னுடைய ஆடு என்னுடைய சத்தத்தை கேட்கும் என்று. ஹல்லேலூயா. அப்படி என்றால் அவர் பேசுகிறார். நாம் சில நேரத்தில் உணராமல் இருக்கிறோம் அவர் பேசுவதை. நம்முடைய ஆவிக்குள் பேசுவார், வசனத்தின் வழியாக பேசுவார், தரிசனத்தின் வழியாக பேசுவார், சொப்னத்தின் வழியாக பேசுவார், தெரியாத நபர் வழியாக பேசுவார். அதாவது பல வழியில் கர்த்தர் நம்மிடத்தில் பேசுவார். யோசேப் இடத்தில் கர்த்தர் எப்படி பேசினார்? சொப்பனத்தில் பேசினார். யோசேப் என்ன சொப்பனத்தை கண்டார்? அவருடைய முழு எல்லா சகோதரர்களும் அவருடைய பெற்றோர்களும் சேர்ந்து அவனை பணிந்து கொள்வதை கேட்டான். அதை சொன்ன உடனே அவனுக்கு பிரச்சனை தொடங்கிவிட்டது. அதிலிருந்து தொடங்கினது அவனுடைய பிரச்சனை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் பேசியிருக்கிறாரா? ஏதாவது வர இருக்கும் காரியத்தை பற்றி நம்மிடத்தில் பேசியிருக்கிறார். சொப்பனத்தில் பேசி, அதாவது பர்சனலாக, இந்த சபைக்காக பேசினதை சொல்லவில்லை, நமக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசியிருந்தால் அந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுகிற நாள் வரையும் அந்த வார்த்தை என்ன செய்யும்? நம்மை புடமிடும். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையும் ஆராய்ந்து பார்ப்போம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5லிருந்து 11 வரையும் வாசிப்போம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் வசனங்கள் 5லிருந்து 11 வரை. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான்.
அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைதனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபொழுது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். நாம் எழுந்திருந்து இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செய்வோம். பிதாவே, இந்த வார்த்தையில் இருக்கும் ஆழத்தை வெளிப்படுத்தும் ஐயா. போதும் இந்த உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் பல காரியங்களில் சோதனை கடந்து செல்கிறார்கள். இந்த சோதனை நாட்களில் உம்முடைய வார்த்தை அவர்களை கட்டி எழுப்புவதாக, யோசேப்பை நீர் கட்டி எழுப்பின வண்ணமாக இந்த இடத்திலும் பல யோசேப்புகளை கட்டி எழுப்பும் என்று இயேசு நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொருத்தரையும். ஆமென். உட்காருவோம். யோசேப்பு கண்ட சொப்பனம் என்ன? யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அந்த சொப்பனத்தை அவன் அறிவித்த போது அவனுடைய சகோதரர்கள் கேட்டார்கள், அவங்களே பெற்றோர்களும் கேட்டார்கள். அதில் தகப்பன் மட்டும் அதை என்ன செய்தார்? அதை மனதிலே வைத்து கொண்டார். ஆனால் மீதி இருக்கும் சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? பொறாமைப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் நம்மிடத்தில் பேசி அதை யாரிடத்திலாவது சொன்னால் அவர்களுக்கு பொறாமை உண்டாகும். அவர்கள் அதை கேட்டு கேலி பண்ண வாய்ப்புண்டு. இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லுவார்கள். அதிகமாக ஒரு நல்ல காரியம் என்னது? நம்மிடத்தில் கர்த்தர் பேசும்போது பிறரிடத்தில் அதை பற்றி சொல்லக்கூடாது. ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உனக்கு வெளிப்படுத்தும் காரியங்கள் உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் அந்த காரியங்கள் என்று. The secrets which I reveal are for you and your children. ஆனால் யோசேப்பு சின்ன பிள்ளையாக இருந்தார். என்ன வயசு இருக்கும் யோசேப்புக்கு? ஒரு 16-17 வயசு இருக்கும். அவருக்கு அந்த சொப்னம் கண்டவுடனே அவர் அறியாமல் அவர் அதை பற்றி சகோதரரிடத்தில் ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். அவர்கள் இவரை பணிந்து கொள்வதில் அவருக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் ஒரு அப்பாவித்தனமாக அதை சொன்னார். ஏன்னா அது சிறு பிள்ளைக்கு என்ன தெரியும் அந்த 16 வயசில். ஆனால் இவனுக்கு பெரியவனுங்களாக இருக்கும் ஒவ்வொரு சகோதரனும் இதை கண்டு என்னை விட பெரிய ஆளாக போகிறாய் என்று அவனை கடிந்து கொண்டார்கள், பொறாமைப்பட்டார்கள். கடைசியாக என்ன செய்தார்கள்? அவனை படுங்குழியில் தள்ளிவிட்டு வந்தார்கள். தகப்பனிடத்தில் அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி கட்டுக்கதை கட்டினார்கள். அங்கிருந்தான் ஆரம்பமாயிடுச்சு அவனுடைய சோதனை நாட்கள்.
வந்த வார்த்தை அவனை புடமிடுவதற்கு அதுதான் ஆரம்பமாக இருந்தது. ஆனாலும் அந்த படுகுழியில் மரித்திருக்க வேண்டும் யோசப். ஏன்னா அந்த இடத்துல யாரும் இல்லை, சாப்பாடு கூட இல்லாத இடத்துல அப்படியே குரல் எழுப்பினா கூட அந்த யாருக்கும் கேட்குற அளவு கூட இல்லை. ஆனால் அந்த வழியாக போனவர்கள் போகும்போது இவர் பயங்கரமாக குரலை எழுப்பின உடனே அவர்கள் யாரோ கதறுவதை கேட்டார்கள். ஆனால் குழி பார்த்தபோது கூட அவனை காணவில்லை, ஏன்னா அவ்வளோ இருட்டு குழி. இந்த ஆழமான குழியிலிருந்து ஒரு சத்தம் வருவதை கேட்டார்கள். யோசேப்பை வெளியே எடுத்தார்கள், அவனை அடிமையாக வைத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எவ்வளோ சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருந்திருப்பார். ஆனால் பொறாமையினால் சகோதரர்கள் குழியில் தள்ளிவிட்ட பிறகு அவனை யாரோ வழிப்போக்கர்கள் அவனை தூக்கி எடுத்து அவனை ஒரு அடிமையாக வைத்து கொண்டார்கள், விற்று விட்டார்கள் போட்டிஃபர் என்று ஒருத்தருக்கு. ஆனால் அந்த போட்டிஃபர் வீட்லேயும் யோசேப் எப்படி இருந்தார்? நல்ல செல்வாக்கோடு இருந்தார். இந்த போட்டிஃபருடைய வீட்டில் இருக்கும் எல்லா காரியத்திற்கும் அவன்தான் பொறுப்பாளியாக இருந்தான். அங்கேயும் ஒரு பொறாமை வந்துருச்சு. யாருக்கு பொறாமை இப்போ வந்தது? போட்டிஃபருடைய மனைவிக்கு. இவன் எப்படியோ ஒழித்து கட்டணும் என்று ஒரு முடிவு பண்ணி பொய் குற்றச்சாட்டை அவன் மீது செலுத்தி அவனை என்ன செய்தார்கள்? சிறையில் அடைத்து கொண்டார்கள். போட்டிஃபர் வீட்லேயும் அவன் உயர்ந்திருப்பதற்கு காரணம் தேவ வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனோடு இருந்தார். சிறைச்சாலையில் என்ன நடந்தது? சிறைச்சாலையில் எல்லா சிறையில் இருக்கும் எல்லாரோட அவனுக்கு ஒரு மேலான ஒரு இடம் கொடுத்து அந்த இடத்தில் அவனை சிறைச்சாலையில் தலைவனாக மாற்றினார். அந்த சிறைச்சாலையின் அதிகாரி. இவனும் கைதி தான், ஆனால் கைதிக்கு ஒரு அதிகாரம். கைதியாக இருக்கும் போதும் அவனுக்கு ஒரு அதிகாரம். ஏன்? கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கும் போது ஒரு இடத்தில் கூட யோசேப்பு ஜெபித்த வண்ணமாக நாம் பார்க்க முடியாது. முழங்காலிட்டு ஜெபித்தார், தானியேல் ஜெபித்தார்னு பார்க்குறோம். ஆனால் யோசேப்பு ஜெபித்தார்னு ஒரு இடத்துல கூட போடல. ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எப்படி ஜெபம் இல்லாமல் கர்த்தர் எப்படி யோசேப்போடு இருந்தார் என்றுதான் பலருக்கு கேள்வியாக இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையை படித்து படித்து பார்க்குறேன், ஆனால் ஒரு இடத்துல கூட அவன் ஜெபித்தான்ன்றது எழுதப்படவில்லை. அதற்கு பதில் இப்போ சொல்கிறேன். ஒரு உத்தமமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, தேவ பயம் உள்ள வாழ்க்கை வாழும்போது அதுவே கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். அது எல்லா ஜெபத்தை விட மேலான ஒரு காரியம். ஏனென்றால் வாழ்க்கை ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிகமாக நாம் ஜெபிக்கும் போது என்ன சொல்லுவோம்? முதல்ல என்ன மன்னியும் ஆண்டவரே தான் சொல்லுவோம். இவர் அந்த பிரச்சனை வருவதற்கு முன்பாக அந்த இடத்துல இருந்து ஓடுற ஆள். போட்டிஃபருடைய மனைவி அந்த குற்றச்சாட்டை போடுவதற்கு முன்பாக அவனை அந்த வஞ்சனையில் அந்த வீழ்த்துவதற்கு முன்பாகவே அந்த இடத்திலிருந்து ஓடிவிட்டான் யோசேப். அந்த பொறாமையில் அவன் மீது குற்றச்சாட்டை போட்டு சிறையில் தள்ளினார்கள். பார்க்கும்போது அந்த இடத்திலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர் செய்யவில்லை. அவருடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, தீமையை கண்டா விலகி ஓடும் வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுவே ஒரு
ஜெபத்திற்கு மேலான ஒரு வாழ்க்கை. அப்படின்றால் ஆவிக்குள் அவன் எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டிருந்தான். ஜெபம் என்பது என்னது? கர்த்தரிடத்தில் நெருங்குவது, கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள் போவது. இவன் எப்பொழுதுமே கர்த்தருடைய பிரசன்னத்தில் தான் இருந்திருக்கிறான். அதனால்தான் கர்த்தர் அவனோடு எப்பொழுதுமே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலையிலும் அவனை தலைவனாக போட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை பற்றி நாம் சற்று வாசிப்போம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை வாசிப்போம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் வசனங்கள் 9 - 13 வரை. அப்பொழுது பானபத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடுங்கோபம் கொண்டு என்னையும் சுயம்புக்காரரின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்தியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன், நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனங்களின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே என்னை திரும்ப என் நிலையில் நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். ஹல்லேலூயா. என்ன நடந்தது அந்த இடத்தில்? அந்த பான பாத்திரக்காரன் தலைவன் என்ன செய்தான்? பார்வோனை நோக்கி, நான் என்னுடைய குற்றத்தை இன்றைக்கு உணர்கிறேன் என்று சொன்னான். பார்வோனுக்கு கடும் கோபம் வந்தது. அப்பொழுது அந்த பானக்காரனை என்ன செய்தார்கள்? அவர்கள் அந்த சிறைச்சாலையில் தள்ளின பிறகு அவனுக்கு அந்த பானக்காரனுக்கும் அந்த பேக்கர், அதாவது பான பாத்திரனுக்கும் என்ன நடந்தது? அந்த இடத்துல ஒரு சொப்பனம் வந்தது. நானும் அவனும் ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதி வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டன் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். யார் அது? யோசேப்பு. அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனத்தை குறித்து வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தை பயன சொன்னான். அதாவது ஒருத்தன் இறந்து போயிட்டான். ஆனால் ஒருத்தன் விடுதலை ஆகிட்டு வேலை செய்கிறான் அந்த ராஜாவுடைய வீட்டில். இதற்கு முன்பாக சிறையில் இருக்கும்போது அவனுக்கு அந்த பட்லருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது இல்லையா? இந்த பேக்கர் அவனுக்கு அதாவது அவனுக்கு என்ன செய்யுது? அவனுக்கு விடுதலை கிடைச்சது. ஸோ அதை தான் இந்த இடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த சொப்னத்தை சொன்ன உடனே யோசேப்பு அதற்கு அர்த்தத்தை சொல்லி, அதே வண்ணமான நான் விடுதலை ஆனேன், அவனை தூக்கிலிட்டீர்கள், அந்த சொப்பனத்தில் வந்த வண்ணமாகவே நடந்தது என்று சொல்லும்போது தான் அப்பொழுது அந்த ராஜா உணர்கிறார். அதாவது சொப்னத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒருவன் இருக்கிறான். ஏனென்றால் அவர் ஒரு சொப்னத்தை கண்டார். அந்த சொப்னத்தை யார் அதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று அவன் தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த பான பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்தது. சிறைச்சாலையில் யோசேப்பு சொன்னார், என்னை பற்றி ஞாபகம் வச்சுக்கோ,
ராஜா இடத்துல சொல்லு அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீ விடுதலை அடைஞ்சு நீ போவேன், என்னை பற்றி நீ சொல்லு. ஆனால் அவன் மறந்துட்டான். 2 வருஷம் கழித்து தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. அப்போ தான் வந்து என்ன நடந்திருக்கு, அப்போ தான் ராஜாவிடத்தில் சொல்கிறான். ராஜா உடனே அவனை அழைத்து வர சொல்லுகிறார். அவனிடத்தில் இந்த சொப்னத்தை சொல்லி அதை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறார். ஆதியாகமம் 41:38 43 வரை வாசிக்கும்போது, ஃபாரோவுடைய பிரசன்னத்தில் யோசேப் அந்த அர்த்தத்தை சொன்ன உடனே ஃபாரோவுக்கு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி வந்தது. அதற்கு பிறகு நடந்த காரியத்தை தான் வாசிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் வசனங்கள் 38 43 வரை. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னைப்போல் விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மேல் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமையும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போடப்பட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரபணிகளை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பண்ணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அதாவது இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம், ஃபாரோனுடைய அரண்மனையில் நடந்து கொண்டிருக்கும் காரியம். அந்த சொப்னத்தை, அதாவது யோசேப்புக்கு இருந்த ஒரு விசேஷத்தன்மான ஒரு ஒரு கிஃப்ட் என்னது, சொப்னத்தை காண்பது மட்டுமல்லாமல் சொப்னத்தை நன்றாக அதை இன்டர்பிரிட்டேஷன், அதை பகுத்தறிவது, அதை பற்றி அதனுடைய ஆழங்களை வெளிப்படுத்துவது, அந்த ஞானத்தையும் அந்த கிஃப்டையும் கர்த்தர் தந்திருந்தார். பலர் சொப்னத்தை காண்பார்கள், ஆனால் சொப்னம் இல்லை தரிசனத்தை காண்பார்கள். தரிசனம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இது என்னுடைய மாம்சத்திலிருந்து வந்ததா, இல்லை என்னுடைய சொந்த நினைப்பா, இல்லை கர்த்தர் பேசினாரா என்று ஒரு நினைப்பு இருக்கும். ஏனென்றால் அதை அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற அந்த கிஃப்ட் அவர்களிடத்தில் இல்லை. அதனால் அதை பற்றி யோசித்து அவர்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வரும், அவ்விசுவாசம் வரும், இது கர்த்தர் தான் பேசினாரா என்று. அதனால்தான் ஒரு விஷனை, ஒரு சொப்னத்தை கண்டால் அதை, அந்த சொப்னத்தையோ அந்த விஷனையோ அந்த தெளிவாக உங்களுக்கு விளக்குற அந்த நபரிடத்தில் போய் கேட்டால்தான் உங்களுக்கு அந்த ஒரு தைரியம் வரும், இது கர்த்தர் தான் பேசியிருக்கிறார் என்று. அதாவது கர்த்தர் பேசும்போது முதல் என்ன இருக்கும், சமாதானம் இருக்கும், பயம் இருக்காது. இரண்டாவது, கர்த்தர் பேசும்போது ஒரு தெளிவு வரும். கர்த்தர் பேசும்போது நம்முடைய மனசில் இல்லாத காரியம், எட்டாத காரியம், நினைக்காத காரியம், அந்த வண்ணமாக தான் காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆனால் பேசுகிற எல்லா காரியமும் அவருடைய வார்த்தைக்கு இணையாக இருக்கும், ஒப்பாக இருக்கும். எங்கேயாவது நல்ல வார்த்தையை படித்தவங்களாக இருந்தால் கரெக்டாக இந்த சொப்னத்தை விஷயம் சொல்லும்போது சொல்ல, இந்த வார்த்தையின்படி தான் இந்த சொப்னம் வந்திருக்குன்னு. அதனால் இப்போ இது பார்க்கிறோம். அதாவது சொல்லும்போதே சொல்கிறார், இது இந்த மாதிரி, இது இந்த மாதிரி, இது 3 நாள் குறிக்குது, இது 7 நாளை குறிக்குது. அந்த பட்லர்கிட்டையும் அந்த பேக்கர்கிட்டையும் சொல்லும்போது சொன்னார், ரெண்டுத்தையும் 3 நாளை பற்றி குறிக்குது. உனக்கு 3 நாள் ஒன்றை தூக்கில் போட போகிறாங்க, ஒன்றை 3 நாள் உனக்கு விடுதலை கிடைக்குதுன்னு. இப்போ இங்கே வந்து
7 வருஷத்தில் வந்து பஞ்சம் உண்டாகும். அதேமாதிரி அந்த பஞ்சத்துக்கு முன்பாக ஒரு நல்ல விளைச்சல் உண்டாகும். அதற்கு பிறகு 7 வருஷம் பஞ்சம் உண்டாகும். அந்த பஞ்ச காலத்தில் இந்த வயலை, இந்த விளைச்சலை விற்று அந்த ராஜா, அதாவது ஃபேரோ ஐஸ்வர்யனாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு என்று சொல்லும்போது தான் ஃபேரோ சொன்னார், இவ்வளோ ஞானம் இருக்கிறன்னு, அதாவது நல்ல ஒரு ஞானம் இருக்கிறன்னு நீங்கள் வந்து ஒரு அதிகாரியை வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இவனே வந்து ஒரு யோசனை சொல்லும்போது அவர் நினைக்கிறாரு, இவ்வளோ ஆழமான இந்த காரியங்களை தெளிவாக சொல்லக்கூடிய ஒருவன் வந்து கண்டிப்பாக அவனுக்குள்ள என்ன இருக்கிறது? தேவ ஆவியானவர். இவனை விட நல்ல ஒரு சரியான ஒரு ஆள் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்லி யோசேப்புக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய அதிகாரம் அது! அதாவது அந்த நாட்டையே ஆளுகை செய்கிற அதிகாரம். ஹல்லேலூயா. நான் இருக்கையில், அதாவது சிங்காசனத்தில் மட்டும் உட்கார்ந்து இருப்பேன், ஆனால் என்னுடைய அந்த அதிகாரத்தின் மோதிரம் இருக்குது. அந்த ராஜாக்களுக்கு ஒரு மோதிரம் இருக்குது. அந்த மோதிரத்தில் என்ன இருக்கும்? அவங்களுடைய அந்த நாட்டுடைய எம்பளம் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணால் தான் அது அந்த அவருக்கு ஆணை எடுக்கிற எதுவுமே வந்து அது செயலுக்கு வரும், அதிகாரத்துக்கு வரும். ஆனால் அந்த மோதிரத்தை வந்து யோசேப்பு கொடுத்துட்டார். நீ தான் அதிகாரம், நான் வந்து சும்மா உட்காடுறேன், நீ தான் எல்லாத்தையும் நடத்தணும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தையை வாசிக்கும்போது அவருடைய மகளையும் அவர் யோசேப்புக்கு கட்டி கொடுத்தார். அதாவது ஒரு சிறைச்சாலையில் இருக்கும் ஒருவனை எந்த அளவுக்கு கர்த்தர் தூக்கி வைத்தார், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்தார். அதை பார்க்கும்போது அதுக்கு முன்பாக நடந்த காரியங்களை நாம் யோசனை செய்யும்போது அவனுக்கு கர்த்தர் பேசின காரியம் வருவதற்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? 16 வருஷம் 17 வருஷம்னு சொல்கிறோம் யோசேப்புக்கு. ஆனால் இது நடக்கும்போது 30 வயசு. அதிகாரத்தில் வரும்போது எவ்வளோ வயசு? யோசேப்புக்கு 30 வயசு. அப்படி என்றால் ஒரு 13 வருஷம் தாண்டி இருக்கு. அவனுடைய சோதனை நாட்கள் எவ்வளோ? 13 வருஷம். குழியில் தள்ளப்பட்டான், ஒரு அடிமையாக இருந்தான், குற்றம் சாட்டப்பட்டான், சிறைக்குள் தள்ளப்பட்டான். அதாவது மரிக்கிற அளவுக்கு எல்லா சோதனையும் அவனுக்கு வந்துடுச்சு. ஆனாலும் கர்த்தர் அவனை விட்டு விலகவில்லை. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்து என்ன நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் சோதனை இருக்கும் போதும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கொரிந்தியர் நாம் வாசிக்கிறோம், அதாவது இப்போ இருக்கும் சோதனை ஒரு லேசான சோதனை, இன்னும் வேற இருக்கும் மிக கனம் உள்ள மகிமை வெளிப்பட இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவை அல்ல காணப்படாதவை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. 18 வாசிங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. அதாவது நிரந்தரமானவைகள். காணப்படாதவைகள் என்று சொல்லும்போது மாம்ச கண்ணால் காணக்கூடாத காரியம், ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நாம் அதை கண்டிருக்கிறோம். யோசேப் வந்து அந்த தரிசனத்தில், அந்த சொப்பனத்தில் நடக்க இருப்பதை கண்டார். அது நித்தியமான காரியம், நிரந்தரமான காரியம். ஆனால் அவன் கடந்த சோதனை என்ன இருந்தது? அது அநித்தியமான காரியங்கள். அது கடந்து சென்றது. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் அது கடந்து சென்றுச்சு. ஆனால் எது நிரந்தரமாக நின்றது? காணப்படாத காரியங்கள், ஆவிக்குரிய ரீதியில் கண்ட காரியங்கள். அதனால் ஒரு தரிசனம் இல்லை, ஒரு சொப்பனம் கர்த்தர் கொடுத்தால் அது உடனடியாக வரவில்லை என்று சொல்லி நாம் அதற்கு அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. விஷன் இஸ் ஃபார்
அப்பாயிண்டட் டைம். ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்திற்காக தான் தரிசனத்தை கர்த்தர் தருகிறார். அது தாமதப்பட்டாலும் அது பொய் சொல்லாது. அது ஏற்ற காலத்தில் அது நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொன்னார், இந்த தீர்க்க தரிசனமாக என்னிடத்தில் பேசினார். இல்லை, ஊழியக்காரர்கள் ஏதாவது உங்களிடத்தில் தீர்க்க தரிசனமாக பேசியிருந்தாலும் அது கர்த்தர் பேசின ஒரு வார்த்தை. அது நிறைவேறாமல் இருப்பதை கண்டு நீங்கள் பயந்து போகக்கூடாது. இது நிறைவேறாமல் போயிடுமா, அது சொன்னது காரியம் அதாவது உடனடியாக நடக்கவில்லை என்றாலும் ஒரு காலகட்டத்திற்காக கர்த்தர் பேசியிருக்கிறார். அதற்கு முன்பாக சோதனை வரும்போது திரும்பிய ஒரு அவிசுவாசம், ஒரு சந்தேகம், ஒரு பயம், இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம நிலைமை இப்படி இருக்குன்னு அந்த வண்ணமாக யோசப் நினைத்திருந்தால், நான் குழியில் அதாவது எனக்கு என்ன சொன்னார் கர்த்தர், உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் உனக்கு பணிந்து கொள்வார்கள், உன்னுடைய பெற்றோர்களும் உன்னை பணிந்து கொள்வார்கள். கடைசியில் இவன் எங்கே இருக்கான்? குழியில் இருக்கான். சாவாத நிலை, சாவு எப்போ வரும்னு தெரியல, அந்த குழியில் அப்படியே படுத்து கதறி கொண்டிருக்கிறான். அதற்கு பிறகு அடிமையாக இருக்கிறான். அடிமையான பிறகு திருப்பி சிறைச்சாலைக்குள்ளே போகிறான். அதாவது ஒன்று விட்டால் ஒன்று வந்துனே இருக்கு. அப்படி இருக்கும்போது, அப்படி இருந்தும் அந்த தரிசனம் அவனுடைய இதயத்திலிருந்து போகலை. சோர்ந்து போய் அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யவில்லை, பாவ காரியங்களை செய்யவில்லை, கர்த்தரை விட்டு விலகவில்லை. ஒவ்வொரு நேரமும் நாம் என்ன வாசிக்கிறோம்? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. அதாவது இதிலிருந்து என்ன அறிந்து கொள்கிறோம்? நாம் எவ்வளோ சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு காரியத்தை பேசியிருந்தால், வாக்கு தத்தம் செய்திருந்தால், அது வாக்கு தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். அதாவது சில 17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படாதவைகளில் அல்ல, காணப்படுகிறவர்களில் நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபதிரவம். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் என்ன சொல்கிறார்? அது ஒரு லேசான உபதிரவம். குழியில் தள்ளப்பட்டதும் ஒரு லேசான உபதிரவம், சிறைச்சாலைக்குள்ளே போனதும் ஒரு லேசான உபதிரவம். ஆனால் எதனால் அது லேசான உபதிரவமாக காணப்படுகிறது? நம்முடைய உபதிரவம் மிகவும், அதாவது லேசான உபதிரவமாக நம்முடைய அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபதிரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அதனால் சோதனையினால் தான் அந்த நித்திய கனமகிமை உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதை கடந்து செல்லனா என்னாவது? அந்த சோதனை கடந்து செல்லனா நமக்கு இந்த அதிக கன மகிமை உண்டாகாது. ஹல்லேலூயா. அதாவது அந்த சோதனை நேரத்தில் நான் கடந்து செல்லும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அதில் வெற்றியை பெறும்போது, அது அவரை நாம் துதித்து கொண்டிருக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போது, கர்த்தர் நமக்காக ஒரு நித்திய கன மகிமை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நாம் உற்சாகமாக இருப்போம். ஒவ்வொருத்தருடைய நிலை அவர்களுக்கு தான் தெரியும், எதை கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். ஜோசப்புக்கு சொன்ன காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார்? அவனுக்கு செய்து முடித்தார். அதே வண்ணமாக நம்மிடத்திலும் பேசியிருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கும் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5 to 11 வரை வாசிப்போம். ஆதியாகமம் 45வது வசனம், அதிகாரம், வசனங்கள் 5 to 11 வரை. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ இரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும்
தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தராகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகி யோசேப்பு சொல்லச் சொன்னான் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா பஞ்சம் தொடங்கி எவ்வளோ நாள் ஆகுது? 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்தில் அவ்வளோ பிரச்சனைகள். எங்கேயுமே சாப்பாடு கிடையாது, சோறு கிடையாது. ஆனால் இருக்கிற நிலத்தை எல்லாம் விற்றுட்டாங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ளே இருக்கிற நிலத்தை எல்லாம் ஃபாரோக்கு விற்று அதற்கு உணவை வாங்கி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அதாவது இந்த இடத்தில் யோசேப் என்ன சொல்கிறார்? இந்த காலகட்டத்திற்காக தான் என்னை அந்த நாளிலே கர்த்தராகிய தேவன் என்னை ஆயத்தம் செய்தார் என்று. நீங்கள் என்னை குழியில் தள்ளினது பற்றி வருத்தப்படாத இருங்க, நான் கடந்து சென்ற பாதையை பற்றி வருத்தப்படாதீங்க. ஆனால் இன்றைக்கு இந்த காலகட்டத்துக்கு நீங்கள்லாம் உயிரோடு இருக்கணுன்றதுனால தான் கர்த்தர் என்னை இந்த அதாவது யோசேப் இல்லைன்னா என்ன பஞ்சம் எப்படி இருந்திருக்கும்? பயங்கரமாக இருக்கும். அதாவது 7 வருஷம் கிடைச்சது அப்படியே உடனே சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. வருகிற 7 வருஷத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. அதை கர்த்தர் யாரிடத்தில் உணர்த்தினார்? பார்வோனிடத்தில் உணர்த்தினார். அதனுடைய விளக்கத்தை யோசேப் இடத்தில் தந்தார். அந்த விளக்குவதற்கு யாரும் இல்லைன்னா என்ன செய்வாங்க? அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அதை சொப்பனம் கண்டு அது அர்த்தம் கூட தெரியாமல் அதை மறந்து விட்டுருப்பாங்க. அது சொன்ன உடனே யோசேப்பு தான் சொன்னார், இல்லை இல்லை, இந்த மாதிரி 7 வருஷம் உனக்கு நல்ல காலம், அதுக்கப்புறம் அதை சேர்த்து வைக்கலைன்னா அதுக்கப்புறம் வர்ற 7 காலம் பயங்கரமான பஞ்சகாலம். அதனால தான் எல்லாம் அந்த பசு மாடெலாம் வந்து ஒல்லியாக இருந்து அது மதிக்கிற நிலையில் காணப்பட்டது. ஸோ அதற்கு அர்த்தம் என்ன? பசுமாடு மட்டும் இல்லை, மனுஷனே வந்து அந்த மறிக்கிற அளவுக்கு அந்த பஞ்சம் இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், யோசேப் என்ன சொல்கிறேன், என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் மரித்து இருக்க வேண்டும், ஆனால் அது மறிக்காமல் என்னுடைய அந்த முழு அந்த சந்ததியும் காத்து கொள்வதற்காக யோசேப்பை கர்த்தர் என்ன செய்தார்? முன்கூட்டியே இந்த எகிப்து தேசத்திற்கு அனுப்பி இதை ஆயத்தம் செய்தார் என்று. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன இந்த மாதிரி செய்திங்க சொல்லி தேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து எனக்கு என்னுடைய இடத்துல என்ன செய்யணும்? இலை பாருங்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் முன்கூட்டியே காரியங்களை ஆயத்தம் செய்கிறார் நமக்காக. நம்ம இடத்தில் பேசியிருக்கும் காரியத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நம் வழியாக பிறரை கர்த்தர் ஆசீர்வதிக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, அந்த காலகட்டத்தில் நாம் அறிந்து கொள்வோம், நம் வழியாக பலர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு தெரியவில்லை, அவர் நினைத்தால் எல்லாம் பணிந்து கொள்வதற்காக என்ன செய்வோம், என்ன யாருக்கும் புரியவில்லை. கர்த்தருடைய ஞானம் என்னது? ஆழமான ஞானம், யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. அது நடந்து முடிந்த பிறகுதான் யோசேப்பு சொல்கிறார், இந்த காலத்திற்காக அன்றைக்கே கர்த்தர் என்னை ஆயத்தம் செய்தார், அதற்காக தான் அந்த சொப்னத்தை தந்தார். ஆனால் கடந்த காரியமெல்லாம் இந்த காரியத்திற்காக கர்த்தர் செய்தார் என்று. ஹல்லேலூயா. ஆனால் லேசான உபதிரம் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு நித்திய கன மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்புடைய ஒரு இந்த வாழ்க்கை பாடம் நம்முடைய வாழ்க்கை பாடமாகவும் இருக்க வேண்டும். அதாவது கடந்து வரும் அந்த சோதனையில் நாம் என்ன செய்கிறது? நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. ஆனால் கர்த்தரை பிடித்து கொண்டிருக்கணும், அதிகமாக கிட்டி சேர வேண்டும், வார்த்தையை இன்னும் அதிகமாக வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், இன்னும் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு ஒரு அதிக கன மகிமை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்.
ஆனால் இந்த லேசான உபத்திரத்தை கடந்து சென்றால் மட்டுமே தான் அந்த அதிக கனமாகவே நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும். ஹல்லேலூயா. இது ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில். until the word came, அதாவது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரையில் அந்த அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யும்? புடமிட்டு பார்க்கும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அந்த லேசான உபத்திரத்தை நாம் அனுபவிக்கும் போது ஒரு நித்திய கனமாகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உண்டாக்குகிறார். நம்ம எழுந்து நிற்போம். பிதாவே ஸ்தோத்திரம் ஐயா.